1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்திருந்தால் எல்லா தீய குணங்களையும், எல்லா விதமான கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், எல்லா விதமான புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளர்வதற்காக புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். ஜீவனுள்ள கல்லும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும் மனிதர்களால் தள்ளப்பட்டதாக இருந்தும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை உயர்ந்ததுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடம் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவியானவருக்குரிய மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவியானவருக்குரிய பலிகளை செலுத்துவதற்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை உயர்ந்ததுமாக இருக்கிற மூலைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன். அவரிடம் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகவே விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலை உயர்ந்தது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுகிறதற்கான கல்லும் விழுகிறதற்கான கண்மலையும் ஆனது. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். அதற்காகவே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சமாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த தேசமாகவும் அவருக்கு சொந்தமான மக்களாகவும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய மக்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெற்றுக்கொள்ளவில்லை, இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் அலைகிறவர்களுமாக இருக்கிற நீங்கள் ஆத்துமாவிற்கு எதிராக போர் செய்கிற சரீர இச்சைகளை விட்டு விலகி, யூதர் அல்லாதோர் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று எதிராக பேசும் விஷயத்தில் நீங்கள் அவர்கள் உங்களுடைய நல்ல செயல்களை பார்த்து அதனாலே தேவன் வரும் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் மனிதர்களுடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்காக கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவாக இருந்தாலும் தீமை செய்கிறவர்களுக்கு தண்டனையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் கொடுக்க ராஜாவால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீனமான மனிதர்களுடைய வார்த்தைகளை அடக்குவது தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறது. சுதந்திரம் உள்ளவர்களாக இருந்தும் உங்களுடைய சுதந்திரம் தீய குணத்தை மூடுகிறதாக இல்லாமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடம் அன்பாக இருங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரர்களே, அதிக பயத்தோடு உங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மட்டுமில்லை, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனென்றால் ஒருவன் அநியாயமாக பாடுகள் படும்போது தேவனை நினைத்து கொண்டே உபத்திரவங்களை பொறுமையாக சகித்து கொண்டால் அதுவே தேவனுக்கு பிரியமாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்து கொண்டால் அதனால் என்ன நன்மை உண்டு? ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுகள் படும்போது பொறுமையோடு சகித்து கொண்டால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
ஏனென்றால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுகள் பட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்காக உங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் தூஷிக்கப்படும்போது பதிலுக்கு தூஷிக்காமல், பாடுகள் பட்டபோது திரும்ப பயமுறுத்தாமலும், நியாயமாக நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மையே ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறிப்போன ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள்.